முதல் வணக்கம். பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும், என் அன்புக்குரிய வழிகாட்டியாய் செயல்படக்கூடிய ஆசிரியர் சகோதரருக்கும், அறியாமை இருவற்றி அறிவுக்கண் பிறக்கும் அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் நாளைய இந்தியாவை நிர்ணயிக்கும் இளைய தலைமுறையாக இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய அக்கினி சிறைகளாம் என் அன்பு மாணவ செல்வங்களுக்கும், என் இனிய இந்த கல்வியாண்டின் தொடக்க நாளான தொடக்க மேடையாக இங்கே இருக்கக்கூடிய இந்த நாளின் இனிய நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கடிகாரம் ஓடும் முன் ஓடு. தலைவாரி பூச்சூடி உன்னை பள்ளி சாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை. சிலை போல ஏன் என்று நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? விலை போட்டு வாங்கவா முடியும்? கல்வி வேலைதோறும் கற்று வருவதால் படியும். மலைவாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போய் என் புதல்வி. படியாத பெண்ணாய் இருந்தால் என்னை கேள்வி பண்ணுவாய் ஓரா தெரிந்தால். கடிகாரம் ஓடும் முன் ஓடு, கடிகாரம் ஓடும் முன் ஓடு, என் கண்ணல்ல அண்டை விட்டு பெண்கள் வரும். கடிதாய் இருக்கும் இப்போது கல்வி, கடிதாய் இருக்கும் இப்போது கற்றிட கற்றிட தெரியும் அப்போது. கடல் சூழ்ந்த தமிழ்நாடு பெண் கல்வி பெண் கல்வி என்கிறது அன்போடு. கல்வியினுடைய சிறப்பை சொல்லாத நூல்களே இல்லை. பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் என்கிறார் பட்டுக்கொண்டு. கண்ணுடையார் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதார் என்கிறார் திருவள்ளுவர். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கிறது நீதி நூல். எப்பொழுதுமே கல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையை கூர்மைப்படுத்துகிறது, அறிவை வளர்க்கிறது, தன்னம்பிக்கையை கொடுக்கிறது. கல்வி இல்லாத நிலம் கலர் நிலம். அந்த நிலத்தில் புற்கள் முளைக்குமே தவிர நல்ல புதல்வர்கள் உருவாக மாட்டார்கள் என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் பூமி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூட நல்ல மாந்தர அறிவை கெடுத்தார். கண்ணில் இருந்திலே ஒன்றை குத்தி காட்சி கட்டிடலாமோ? இந்த வையகம் பேதமை இல்லாமல் வர வேண்டும் என்றால் கல்வி ஒன்றே தேவை என்கிறார் பாரதியார். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை முனி சிதறாமல் கற்க ஓடினார்கள் அந்த காலத்து மாணவ செல்வங்கள். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது உலக நூல் நீதி நூல். இப்படி கல்வியினுடைய சிறப்புகளை போற்றாத நூல்களும் இல்லை, இலக்கியங்களும் இல்லை. ஒரு பிள்ளை ஒரு வீட்டில் இருக்கிறது என்றால் ஒரு குடி பிறந்த பல்லாரோடும் மூத்தோர் வருகை என்று சொல்ல மாட்டால் இந்த தாய். அறிவுடையானுடைய வழியில தான் அரசும் செல்லும் என்கிறது புறநானூறு. இப்படி கல்வியை எல்லா இலக்கிய நூல்களும் போற்றுகின்றன, கல்வியின் சிறப்பை சொல்லுகின்றன. ஆனால் கல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு வாழ்க்கையின் வளமிக்க எதிர்காலத்துக்காக நாம் படிக்க வேண்டுமே தவிர வெறுமனே மதிப்பெண்ணுக்காக படிக்கக்கூடாது. இன்றைய குழந்தைகள் மனனம் செய்வதற்கும் மதிப்பெண் வாங்குவதற்கு மட்டுமே கல்வியை நீங்கள் படிக்கிறதே தவிர ஒரு எதிர்கால வாழ்க்கைக்கு இந்த கல்வி எனக்கு என்ன சொல்லித் தருகிறது, எந்த அறத்தை நான் கற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு பொருத்தை பார்த்து நாம் படிக்க வேண்டும். தமிழ் இலக்கியங்கள் அனைத்தும் அதுதான் நமக்கு கற்றுத் தருகின்றன. ஆக கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று. கடிகாரம் எப்படி போன நேரத்தை திரும்ப கொண்டு வர முடியாதோ அதே போல காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த காலத்திலே நாம் பயிர் செய்ய வேண்டும். அதனால்தான் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்றார்கள். இளமையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். வறுமை ஒரு காரணம் அல்ல. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக மூன்று பேரை சொல்லி நிறைவு செய்கிறேன். APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள், டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், அடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன். இவங்க மூணு பேரையும் எடுத்துக்கங்க, வறுமையில வாழ்ந்தவர்கள் தான். ராமேஸ்வரத்துக்கு பிறந்து ஒவ்வொரு வீடாக செய்தித்தாளை போட்டு அதில் வரக்கூடிய சொற்ப பணத்தில் வாழ்க்கையை படித்து முன்னேறியவர் தான் யார் என்றால் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக விளங்கினார். அவருக்கு வறுமை ஒரு காலத்தில் இருந்தால் கூட அதையும் வென்று அவர் சாதித்தார் என்றால் அவர் கச்சாரியா இருந்தது கல்வி மட்டுமே. அதுபோலதான் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர். இந்திய அரசியல் சட்டத்தை எழுதியவர் அவர் தான். அவர் பாண்ட காலத்துல எத்தனை கொடுமைகள் தெரியுமா? தீண்டாமை கொடுமை, ஜாதி கொடுமை, வறுமை கொடுமை அத்தனையும் தாண்டி முத்திரை பதித்து இன்று அரசியல் சாசனம் அவர் எழுதியதை இந்தியா படிக்கிறது, உலகம் படிக்கிறது என்றால் காரணம் என்ன? அவரது கல்வி மட்டும்தான். தாமஸ் ஆல்வா எடிசன் மந்த புத்தி உள்ளவர் என்று ஆசிரியரால் பள்ளிக்கூடத்திலிருந்து அனுப்பப்பட்டவருக்கு
அவரது தாய் பாடங்களை கற்றுக் கொடுத்தார். எத்தனை கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்த அவரது வெளிச்சமான அந்த பல்பு வெளிச்சத்தை நோக்கியே அவர் பயணம் செய்ய வைத்தது. எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இன்று வரை அவர் பேசப்படுகிறார் வரலாற்றில். அப்படி என்றால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய கண்டுபிடிப்புகள் 1% தான், ஆனால் வியர்வை 99% என்கிறார். 67 வயதில் அவரிடம் இருந்த அந்த ஆய்வுக்கூடம், அவர் வைத்திருந்த ஆய்வுக்கூடம் பற்றி எரிந்தது. அதற்கு கூட கடவுளுக்கு நன்றி சொன்னார். ஏனெனில் புதிய சவாலோடு இன்னும் பல புதுமைகளை கண்டுபிடிப்பேன் என்று சொல்லி போனோபாவை கண்டுபிடித்தார். இப்படி கல்வி ஒருவருக்கு உறவிட்டார். அந்த கல்வி என்ற ஆயுதம் அவர்களை பாதுகாக்கிறது, அறிவை கூர்மை செய்கிறது, தன்னம்பிக்கையை கொடுக்கிறது, இந்த உலகத்திலே லட்சியத்தோடு சாதனையாளராக வலம் வர வைக்கிறது. ஆக அன்பான மாணவ செல்வங்களே, இப்பொழுது நீங்களே உங்களுக்கு காவலாக, நீங்களே உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு செயல்படக்கூடிய ஒரு லட்சியவாதியாக வர வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? அறிவை கையெடுத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒருத்தர் காவல் செய்தது போல இருக்கக்கூடாது. எப்பொழுதெல்லாம் சும்மா ஓட்டு உட்காந்துக்கிறீங்களோ, இருவர் என்ன செய்யணும், பாடத்தில் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், என்ன படிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் உரையாட வேண்டும். அது அந்த காலத்துல அப்படித்தான் வாழ்நாள் முழுவதும் கல்வி கற்றுக்கொண்டே இருந்தார்கள். ஆக தேவையில்லாமல் வெட்டியாக பொழுதை போட்டாதீர்கள். கல்வி கற்றுக்கொண்டால் நீங்க ரோஜாப்பூ மாதிரி, ரோஜாப்பூ சூழ்ந்திருக்கக்கூடிய முள்ளு அந்த ரோஜாப்பூ என்ன செய்யும்? பாதுகாக்கும். பகுத்தறிவு சிந்தனையோடு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது, எப்படி சமூகத்தில் உறவாட வேண்டும், எப்படி உறவாடக்கூடாது என்ற ஞானம் எல்லாவற்றையும் உனக்கு கல்வி உனக்கு கற்றுக் கொடுக்கும். ஆக வாழ்க்கைக்கு தேவையாக புரிந்து படியுங்கள். நீங்கள் அனைவரும் ரோஜா மலர்கள். இன்று இந்த நாட்டப்படுகிறீர்கள், நாளை உண்மையை எடுத்து இந்த நாற்றங்கால் பயிரை எடுத்து வேறொரு இடத்தில் கொண்டு போய் அதை பயிர வேண்டும். அப்படிப்பட்ட நாற்றங்கால் உரமாக நீங்கள் வளர வேண்டும் என்றால் மனதில் உறுதியோடு, வாக்கில் இனிமையோடு, நல்ல நினைவுகளோடு, நல்ல கனவுகளோடு, உங்கள் கனவு அனைத்தும் மெய்ப்படக்கூடிய வகையிலே உங்கள் வாழ்க்கை ஒளியாக நீங்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி, ஆக மாணவ செல்வங்களே, கல்வி கண் போன்றது, கருத்தாய் படியுங்கள். நாளை வெற்றி உங்களை கொண்டாடும். இந்த வானம் உங்களுக்கு வசப்படும். தொடுகின்ற இடமெல்லாம் உங்களது பேச்சு, உங்களது நல்ல ஒரு செயல்கள் அனைத்தும் உங்களை கொண்டாடட்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.